அதாவது இந்த சிகிச்சை முறை இஇசிபி சிகிச்சை முறை வந்து இருதய மருத்துவத்துறையிலேயே சேஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் எதுன்னு சொன்னால் இந்த இஇசிபி சிகிச்சை முறை தான். ஹார்ட்டுக்கு எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது, பேஷண்ட்டுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. சார், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் மு. கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தப்போ 2009-2010 அரசு மானிய கோரிக்கையில் 26வது சரத்தில் நமது முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியுமா சார்? டெஃபினட்டாக நான் என்ன பண்ணுறேன், இந்த சிகிச்சை முறை எப்படி செய்கிறாங்கன்றதுக்கு வந்து நான் ஒரு டெமோ மாதிரி காட்டுறேன். அதாவது இந்த இஇசிபி சிகிச்சை முறைன்றது வந்து அதாவது சர்ஜரி வேண்டான்றவங்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து சர்ஜரி தேவையில்லை. இந்த சிகிச்சை முறை மூலம் வந்து இருதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த போகிறோம். அப்படி இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சர்ஜரி தேவைப்படாது. இப்போ உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்னா நெஞ்சு வலின்னு சொல்கிறீங்க. இப்போ நெஞ்சு வலிக்கு காரணம்னா அந்த ரத்த குழாய்க்கு வந்து அடைப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 2 இடத்துல வந்து அடைப்பு இருக்குது. அந்த அடைப்பை தாண்டி ரத்தம் போகலை, அதனால தான் உங்களுக்கு வலி வந்தது. ஒரு தடவை ஹார்ட் அட்டாக்கும் வந்துருச்சு. இப்போ இந்த இஇசிபி சிகிச்சை மூலம் வந்து அந்த ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த போகிறோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சர்ஜரியோ ஸ்டென்டிங்கோ போனால் காம்ப்ளிகேஷன் இருக்குது, ஆனால் அதுவும் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து எந்த சர்ஜரியும் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா உங்கள் காலில் வந்து 3 கஃப்பு போட்டிருக்கோம். ஒன்று காலில், ஒன்று இங்கே, ஒன்று மேலே, லோவர் தை அப்பர் தைன்னு சொல்லுவோம். இது பிளட் ப்ரெஷர் கப் மாதிரி தான். இந்த கஃப் என்ன பண்ணுன்னா அழுத்தி காலில் இருக்க ரத்த ஓட்டத்தை இருதயத்துக்கு அதிகப்படுத்த போகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இசிஜி 3 லீட்ஸ் போட்டிருக்கோம். இந்த இசிஜி வந்து மிஷினோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ உங்கள் ரத்த ஓட்டம் எவ்வளோ போகுதுன்றது, உங்களோட பல்ஸ் ரேட்டு, ஆக்சிஜன் ரத்தத்தில் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே மிஷினில் தெரியும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது காலில் அழுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அழுத்தும் போது உங்கள் இருதய துடிப்பிற்கு ஏற்ற மாதிரி ஒரு மைக்ரோ செகண்ட் பீரியடில் வந்து அந்த இருதய ரத்த குழாய் விரிவடையும் போது இந்த ரத்த ஓட்டத்தை ரிவர்ஸ் டைரக்ஷனில் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது இருதயத்துக்கு மட்டும் கிடையாது, இருதயத்துக்கும் ரத்த ஓட்டம் அதிகமாகும், உங்கள் பிரெயினுக்கும் அதிகமாகும், கிட்னி, லிவர் எல்லாத்துக்குமே ரத்த ஓட்டம் அதிகமாகும். ஸோ அப்படி அதிகமாக அதிகமாக தான் உங்கள் நெஞ்சு வலிலாம் குறையும். ட்ரீட்மெண்ட் வந்து 35 நாள் நீங்கள் எடுக்கணும். டெய்லி 1 மணி நேரம், 1 மணி நேரம் வந்து 6 நாள் பண்ணணும். ஸோ 35 நாள் பண்ணணும். நீங்கள் ஒரு 15 நாள் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு சொல்கிறீங்கல்ல, வலி லைட்டாக இருக்குது டாக்டர், கொஞ்சம் தூரம் நடந்தால் பெயின் வருதுன்னு சொல்கிறீங்க. அந்த வலி வந்து படிப்படியாக குறையும். ஒரு 15-20 செஷன் போகும்போதே உங்களுக்கு தெரியும், எனக்கு அந்த வலியெலாம் கொஞ்சம் நல்லா குறைஞ்சிச்சு டாக்டர். இன்னொரு 20 செஷன் 30 செஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த சின்ன சின்ன ரத்த குழாயில் ரத்தம் போகுதில்ல, அதெல்லாம் பெர்மனெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் நடக்கணும். சில மாத்திரைகளை வந்து நிறுத்தக்கூடாது. ஸோ வலிக்காக கொடுத்த மாத்திரையை மட்டும் குறைச்சிக்கலாம். ஆனால் சில மாத்திரைகள் வந்து எதுக்காக பயப்படுறீங்க, ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு பயப்படுறீங்க, ரொம்ப நாள் இருக்கணும்னு உயிர் வாழணும். அப்போ அந்த ஹார்ட் அட்டாக்கை தடுக்கிறதுக்கு, ரொம்ப நாள் உயிர் வாழ்கிறதுக்கு தான் சில மருந்துகள் கொடுக்குறோம். அதை வந்து எக்காரணத்தை கொண்டு நிறுத்தக்கூடாது. ஆனால் நெஞ்சு வலிக்கான மாத்திரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம், நிறுத்திக்கலாம். ஸோ 2-3 மாத்திரை வந்து நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். ஸோ இஇசிபி பண்ணனால அதெல்லாம் நிறுத்த முடியாது. சரிங்களா? இப்போ இந்த சிகிச்சை முறையை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்க்ரீன் எப்படி காட்டுங்க. இப்போ ஆன் பண்ணுவோம் மிஷினை. இப்போ உங்கள் இசிஜி நார்மலாக தான் இருக்குது. பல்ஸ் ரேட் வந்து 78-79 இருக்குது. ஆக்சிஜன் லங்ஸில் நல்லா தான் இருக்குது. காலில் அழுத்தும் போது ரத்த ஓட்டம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது உங்களுக்கு எதுவும் வலி எதுவும் இருக்கா? ஆனால் வலிலாம் எதுவுமே இருக்காது. முதல்ல 2-3 நாள் எப்படி இருக்கும்னா, அது அழுத்துறனால வந்து மைல்டாக கொஞ்சம் மசில் பெயின் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவும் தெரியாது. ஏன்னா இங்கே எடுக்கிறதுலாம் 88 வயசுலாம் எடுக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தூங்கிடுவாங்க. அதனால் எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. அதனால் டெய்லி கரெக்டாக வரணும். ரெகுலராக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பெனிஃபிட். விட்டு வரக்கூடாது. எப்படியாவது 1-2 நாள் போனால் பரவாயில்ல, ரொம்ப இரகுலராகவும் வரக்கூடாது. இது வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எதுவுமே சாப்பிடக்கூடாது. எம்டி ஸ்டமக்காக இருக்க, தண்ணி எதுவுமே வேண்டாம். ட்ரீட்மெண்ட்டை முடித்த பிறகு உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டிக்கு போயிடலாம். நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த 1 மணி நேரம் வரீங்க, உங்கள் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கால் வலி மாதிரி முதல்ல ஒரு 4-5 நாள் கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எக்ஸசைஸ் மாதிரி. இப்போ உங்களால் டெய்லி 8 கிலோமீட்டர் ஓடுங்கன்னா ஓட முடியுமா? முடியாது. நீங்கள் இந்த 1 மணி நேரம் பண்ணுறது வந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி. ஆனால் ஹார்ட்டுக்கு எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது.
ரத்த ஓட்டம் மட்டும் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் இந்த ட்ரீட் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. டெய்லி 1 மணி நேரம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு காலில் ரத்த ஓட்டம் நல்லா இருக்குது, இசிஜியும் நார்மலாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த சிகிச்சை முறையை எடுத்துக்கலாம். சரிங்களா? வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஒன்றும் பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது, வலிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல? சரி. அதான் உங்களுக்கு அந்த வலிக்கு இருந்த முன்னாடின்னு சொல்கிறீங்க, நடக்கும்போது வருதுன்றது காரணம் வந்து ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறதுனால தான். அது என்ன ஆகும்னா நடக்கும்போது வரும், நின்றுட்டிங்கன்னா உடனே போயிடும். இல்லை, கண்டினியூஸாக இருக்கும் சார். இப்போ எவ்வளோ நாள் இருக்குது அது மாதிரி? இப்போ ஒரு 10 days ஆகும். 10 days இருக்கு. பார்த்துக்கலாம். ரங்கராஜன் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? இப்போதான் 20 days எடுத்துருக்கேன். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்னொரு 10 days போகும். 25 days ஆகும் மொத்தம் டோட்டலாக. அதுக்கப்புறம் ஒரு 3 months கழிச்சு ஏதோ ஒரு டெஸ்ட் இருக்குது. எனக்கு லைட்டாக எங்களுக்கு பெயின் இருந்தது லாஸ்ட் மந்த்தில். இப்போ தான் சார் வந்து பார்த்தேன், அதை பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐ எம் கம்ஃபர்டபுள் தான். இது செய்யும்போது உங்களுக்கு உடலில் வேற எங்கேயாவது பெயின் ஏற்படுதா? ஒன்றுமே கிடையாது. ஏன்னா தூக்கி அடிக்கிற மாதிரி இருக்குது. அதான் இது தண்ணி இல்லை, எனக்கு தண்ணி இருந்ததுன்னா ஜாஸ்தியாக போயிட்டு வாங்க. அதனால மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. இங்கே எந்த வேணாலும் வெரி குவாலிட்டி அதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ராப்ளம் சார் என்ன பண்ணுறீங்க சார்? நான் ரிட்டையர் ஆகிட்டேன். நான் 65 தான். என்ன ஒர்க் பண்ணி டிபார்ட்மெண்ட்? பிஎஸ்என்எல். தேங்க்யூ சார். சிகிச்சை முறை வந்து எப்படி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துதுன்னா, இப்போ இந்த நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா, During EECP therapy, the patient lies on a treatment table with large blood pressure-like cuffs wrapped around the patient's calves, thighs, and buttocks. The EECP treatment is timed to the patient's heartbeat. While the heart is at rest, the treatment cuffs inflate in sequence from the calves to the thighs to the buttocks. Just before the next heartbeat, all the cuffs deflate at the same time. The squeezing action of the cuffs increases blood flow to the blood vessels that supply the heart muscle, increasing the amount of oxygen-rich blood being delivered to the heart. When all the cuffs deflate at the same time, the amount of work the heart has to do to pump blood out to the body is lowered due to a decrease in the resistance to blood flow. For many patients, completing 35 one-hour treatments of EECP therapy may result in the recruitment and/or enlargement of small blood vessels, known as collaterals, that can increase the blood supply to the heart muscle, decreasing their chest pain, fatigue, and shortness of breath. There is also evidence that other major organs, such as the kidneys and the brain, receive additional blood supply. EECP has 3 distinct acute effects on cardiac function. First, because the retrograde aortic blood flow produced arrives at the heart just when the heart relaxes, at the precise moment of the inception of diastole, there is an increase in coronary perfusion pressure and flow. Second, because pressure on the lower body vascular bed is released just before contraction, there is an immediate drop in peripheral vascular resistance, resulting in decreased afterload. Third, the combined effects of decreased afterload and increased venous return results in increased cardiac output without an increase in cardiac oxygen consumption. When stenosis or obstruction occurs in a coronary artery, the myocardium served by that artery and its associated vasculature becomes ischemic and may become necrotic. Patients with angina who receive EECP have demonstrated chronic benefit consisting in increased capacity for exercise with less ischemia.
A suggested mechanism of action for this chronic effect is that the increased coronary perfusion that results from the retrograde blood flow produced by EECP favors the development of collateral vascularization. When the blood flow in a coronary artery is reduced, a pressure differential develops between normally perfused myocardium, labeled P1, and ischemic myocardium, labeled P2. During EECP, peak diastolic pressure may increase to 150 millimeters of mercury or more, thereby increasing the pressure differential. The increased perfusion pressure differential promotes the formation or widening of collateral vessels in the myocardium, reversing the ischemic process and producing the observed benefits. நான் மூன்றாம் குண்டத்தூர்லேருந்து வரேன். ஓகேம்மா. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்குமா வந்தீங்க? எனக்கு ஆட்டில் சின்ன மைண்ட ஒரு இது இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் விஜய் ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே போகும்போது இந்த மாதிரி நீங்கள் ஆஞ்சோ பண்ணால் தான் இது நல்லாகும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்து கேட்டுன்னு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்ததுக்கு எங்கள் தம்பி சொன்னால் அந்த மாதிரி நீலாங்கரையில் நல்லா பண்ணுறாங்க, எதுவும் ஆஞ்சோலாம் எல்லாமே நல்லா பம்பிங்கில் நல்லா பண்ணுறாங்கன்னாங்க. அதனால தான் இங்கே வந்தோம். உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்காமா? ஆமாம் சார், எனக்கு இப்போ அதை செஞ்சோன்னே எனக்கு எவ்வளோ மேல் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சிம்பிள் இந்த சிகிச்சை முறை. எந்தவித வலியும் கிடையாது, நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் தங்க வேண்டியதும் கிடையாது, காஸ்ட் எஃபெக்டிவ். ஓகே சார். அதாவது ஏழைகளுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமான சிகிச்சை முறை இது. ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதா இன்றைக்கி ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணி, அது மட்டும் இல்லாமல் உடல் உழைப்பு, வலி, நிறைய ஸ்டெயின் இருக்குது. அது ஸ்டென்ட் வைக்கிறதுனாலும் கிட்டத்தட்ட இது எதுவுமே இல்லாமல் இப்படி ஒரு முறை என்பது ஏழைகளுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே பெரிய ஒரு வரப்பிரசாதம் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். நன்றி சார்.